Hello everyone, welcome to Nanjil Snegithi Booma. நம்ம சேனலோட வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடே நம்ம பார்க்க போற ரெசிபி உளுந்து சாதம். இது கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா மாநிலத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு பாரம்பரியமான உணவு. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் உளுந்து எடுத்துக்கணும். அந்த உளுந்தை நல்ல செவக்க வறுத்து அதை ஆறுனதும் அரிசி கூட சேர்த்து கழுவி எடுத்துக்கணும். உளுந்து சாதம் செய்ய தேவையான பொருள்: 1 முறி தேங்காய் முழுவதுமாக துருவி எடுத்துக்கிறேன், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சுக்கு பொடி, தேவையான அளவு நல்லெண்ணெய், தேவையான அளவு கல்லுப்பு, 2 பூண்டு முழுவதுமாக உரித்தது எடுத்துக்கொள்ளணும். இதற்கு கூட நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை, தென் கொஞ்சமாக கருப்பட்டி, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வைத்திருந்த நல்லெண்ணெய் இதில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஆயில் சூடானதும் நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த 1 ஸ்பூன் வெந்தயம் அதை இது கூட ஆட் பண்ணணும். வெந்தயம் லைட்டாக பொரிந்ததும் நம்ம 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருந்தோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணணும். இதோட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது நல்லா பொரிந்ததும் இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் எவ்வளவு அரிசி எவ்வளவு உளுந்து எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 கப் அரிசி 1/2 கப் உளுந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி இது கூட சேர்த்ததுக்கப்புறமா இது லைட்டாக சூடாகணும். சூடானதும் இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த 1 முறி தேங்காய் துருவல் அதையும் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் துருவல் சேர்த்ததும் நம்ம 2 ஸ்பூன் சுக்கு பொடி எடுத்திருந்தோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சுக்கை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரெடிமேடாகவும் கிடைக்குது, நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தென் 2 முழு பூண்டு முழுவதுமாக உரித்தது அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பொருள். நம்ம சேர்த்த எல்லாம் இதில் நுரையாக வரணும். லைட்டாக நுரை வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த உளுந்து அரிசி கழுவி எடுத்துருக்கோம்ல அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம அந்த அரிசியும் உளுந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா நுரை வந்ததுக்கப்புறமா தான் இதை ஆட் பண்ணணும். உளுந்து சாதம் கிராமத்தில் பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக கொடுப்பாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. உளுந்து களி உளுந்து சோறுலாம் கொடுக்குறப்போ அவங்களோட போன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தைங்க மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களும் இதை சாப்பிட்லாம். இதை நம்ம நல்லா கிளறி விடணும். அரிசியும் உளுந்தும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். நான் கல்லுப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. பாருங்கள், நமக்கு நல்ல கொதி வருது. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் ஓரளவு வற்றிருக்கு. இனி நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பட்டியை பொடி பண்ணி இதுக்கு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி நம்ம சேர்க்கும்போது ஒரு விதமான ஒரு இனிப்பு சுவை கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். கருப்பட்டி நல்ல கால்சியம் சத்து உள்ளது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம இது செய்துட்ருக்கும்போதே நல்ல ஒரு மனம் வருது. உளுந்து சோறு நம்ம எப்போவுமே சமைக்கிறப்போ நல்ல ஒரு மனம் வரும், அதோட தேங்காய் சுக்கு எல்லாம் சேர்த்து. பாருங்கள், இப்போ நமக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை வீட்டில் உள்ளவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். வெஜிடேரியன் எடுக்கக்கூடியவங்க இது கூட கொத்தமல்லி துவையல் வச்சு சாப்பிட்லாம். நான்வெஜ் எடுக்கக்கூடியவங்க முட்டை அவியல், சிக்கன், மட்டன் எடுத்துக்கலாம். நாங்கள் முட்டை அவியல் எடுத்துக்கிறோம். முட்டை அவியல் பெப்பர் சிக்கனோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.